இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய 10 சக்தி வாய்ந்த அரச தலைவர்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வரிசையில் 10ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஸ்வீடனுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய உல்ஃப் கிறிஸ்டர்சன் வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதுபோல் இந்த வரிசையில் 9ஆம் இடத்தை பார்த்தோம்னு சொன்னால் இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜியோர்ஜியா மெலோனி வந்துட்டு இருக்கிறார். அதே போல் 8ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் போலாந்துடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய டொனால்ட் டஸ்க் இருக்கிறார். அதே போல் 7ஆம் இடத்துல நெதர்லாந்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய டிக் ஸ்கூஃப் இருக்கிறார். அதே போல் 6ஆம் இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஆஸ்திரேலியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய அந்தோனி அல்பனேஸ் இருக்கிறார். இவர் அந்த நாட்டு மக்கள் அதே போல் உலக மக்களால் 46% அந்த ரேட்டிங்கை வந்துட்டு பெற்றுக்கிறார். 46% ரேட்டிங்கோட வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவர் 6ஆம் இடத்துல இருக்கிற குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கும். அதுபோல் 5ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய வல்லரசாக திகழக்கூடிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக விளங்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. அதுபோல் 4ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கெரின் கெல்லர் சட்டர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த இடத்தை வந்துட்டு பிடிச்சிருக்கிறார். அதுபோல் 3ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஆர்ஜென்டினாவினுடைய ஜனாதிபதியாக கூடிய ஜாவியர் மிலே வந்துட்டு இருக்கிறார். அதுபோல் 2ஆம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் மெக்சிகோவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய குளோடியா செயின்போம் இருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 66% அந்த ரேட்டிங்கை வந்துட்டு பெற்றிருக்கிறார். 1ஆம் இடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 1ஆம் இடத்துல யாருக்கான்னு சொன்னால் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வந்துட்டு தான் ஃபெஸ்ட் இருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 75% இந்திய மக்களுடைய ஆதரவையும் அதே போல் உலக மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார் இந்த சக்தி வாய்ந்த தலைவர்களை பட்டியலில்.